ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுபவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஆன்மீக அரசமரியாதையுடன் இருப்பவர், தூய தனித்தன்மையில் கொண்டவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர், ஆளும் சக்தியின் ரூபமானவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒளிக்கோபுரமாக இருப்பவர், உலமையின் இல்லமாக இருப்பவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. உச்சகத்தையும் கொண்ட மாஸ்டர் இறைவன் போன்றவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. முழுமையாக தூயவர், முழுமையாக தெளிவானவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா. ஓம் சாந்தி. ஃபரிஸ்தா அப்படிங்கிற 131 நாள் பட்டியினுடைய இந்த 29வது நாள், 29/1/2026. இன்றைக்கி நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளியினுடைய டேட் வந்து 6/3/1997. முரளியுடைய தலைப்பு வந்து சிவ ஜெயந்தியினுடைய பரிசு, முயற்சியை விட்டுவிட்டு, கடின உழைப்பை விட்டுவிட்டு அன்பு எனும் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுங்கள். இதுதான் சிவ ஜெயந்திக்கு என்ன கிஃப்ட். இதுதான் வாணியோட தலைப்பு. ஃபரிஸ்தா என்றால் யாருக்கு பேக் போனாக இருக்கிறது பகவானோ அவங்க தான் ஃபரிஸ்தா. யார் வந்து நிமித்தமாக இருக்கு ஒவ்வொரு காரியம் செய்கிறாங்களோ, யார் நிரகங்காரியோ, யார் வந்து செய்பவர் பாபா அப்படிங்கிற நினைவில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறாங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பேக் போன், முதுகெலும்பு யார் பின்னாடி இருக்கிறது பாபா. ஏன் பேக் போன்னு சொல்கிறார் பாபா? நம்மளுடைய முதுகு தண்டு வடம் வந்து உடம்பில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த உடம்பு எதுக்கும் உதவாமல் போயிடும். அப்போ எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு அது பயனில்லாமல் போயிடும். நம்ம பெட்டில் தான் படுத்துகிட்டே இருக்க வேண்டியதான், எந்த காரியம் செய்ய முடியாது. அதனால் மெயின் பவர் வந்து பேக் போன், முதுகெலும்பு. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்னெல்லாம் காரியம் செய்கிறீங்களோ அதனுடைய பேக் போன் நான் தான். பாபா அதை அகங்காரத்தில் சொல்லலை, நான் தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. பாபா சொன்னாங்க, எல்லாமே நான் செய்கிறேன், குழந்தைங்க எல்லாமே என்னால் இருக்க முடியாது, ஆனால் ஞாராகவும் இருக்கிறேன், பியாராகவும் இருக்கிறேன். பாபா வந்து குழந்தைங்களை பார்க்காம இருக்க முடியாது, குழந்தைங்கள் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. அதுக்காக குழந்தைங்க மேலே அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படியே கிடையாது. அன்பு, பியூர் லவ், சுத்தமான அன்பு இருக்குது. அதனால் பாபாவுக்கு யாராக விடுபட்டும் இருக்கிறாரு, அன்பாகவும் இருக்கிறாரு. ரொம்ப அன்புன்னு இங்கேயே இருந்துடுறதும் இல்லை, போயிடுறாரு டைமுக்கு. முடிஞ்ச வந்தோமா, முரளி சொன்னோமா, எல்லாரையும் சந்தித்தோமா,
யார் சொன்னமா போயிட்டார், டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஃபஸ்ட்டு பாபா சொல்கிறாங்க, யாருக்காவது நம்ம சேவை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அவங்க ரொம்ப குஷியாயிட்டாங்க. உடனே நமக்குள்ளே வந்து ரொம்ப சூட்சமான ஒரு அகங்காரம் நிறைஞ்சிருது. பாருங்கள், நான் சொன்னதுனால இவங்க பாபா குழந்தை ஆகிட்டாங்க. நீங்களாம் என்ன எடுக்கிறீங்க கோர்ஸு தெரியல எனக்கு, நான் இன்னும் வந்து எடுத்தால் தான் பார்த்து எத்தனை ஸ்டூடெண்ட்டை உருவாக்குறோம் பாருங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் அகங்காரம் இருக்கும் எப்போவுமே. சரி, ஆனால் அந்த செய்ய வச்ச சக்தி யாருடையது அப்படிங்கிறத மறந்து போயிடுது. எப்படி வந்து மகாபாரதத்தில் அர்ஜுனன் மிகப்பெரிய வில்வீரனாக இருந்தார், அவருக்கு ரொம்ப அபிமானம் இருந்தது, நான் பெரிய வில்வீரன், உலகத்திலே மிக சிறந்த வில்வீரன் நானா கர்ணனா அப்படின்ட்டு அவங்க போட்டி வேறு நடக்கும், அதில் நான் தான் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தில் இருப்பார். ரெண்டு பேருமே எப்போ வந்து ஸ்ரீகிருஷ்ணர் சரீரம் விட்டு போயிடுவாரோ அடுத்து அந்த துவாரகையில் இருக்கிறவங்கள காப்பாற்றுறதுக்காக போவார். ஆனால் வில்லை எடுத்து இவரால் அம்புட முடியாது. சாதாரணமான காட்டுவாசிகள் இவரை வந்து கைதி ஆக்கிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பெரிய வில்லாளி, லட்சக்கணக்கான ஒரு அம்பில் லட்சக்கணக்கான நாளை கொன்னவர், அவ்வளோ அக்ஸ்ட்ரோனி சேனை இருந்தது, அவங்கள எல்லாத்தையும் தோக்கடித்தவர் அவர் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஆனால் அது அவருடைய பிரம்மையாக இருந்தது. ஏன்னா அவர் செய்யலை, பின்னாடி இருந்து செய்ய வச்சுட்டு இருந்தது இறைவனுடைய சக்தி. ஏன்னா அவருடைய சாரதியாக இருந்தவர் பரமாத்மா. நம்ம ஞானத்தில் வந்த பிறகு கூட நமக்கு தெரியுது நிறைய கேட்டகரி இருக்குது நமக்குள்ள. பிராமணன் ஆன பிறகு ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா, எல்லாருமே சேவை பண்ணுறோம், ஆனால் சிலர் வந்து சிலருடைய மகிமை வந்து அதிகமாக இருக்குது. பிராமணர்களுடைய அந்த உலகத்தில் அவங்களுடைய மகிமை அதிகமாக அவங்களுடைய சூட்சுமமான அகங்காரங்களும் அதிகமாகுது அவங்களுக்குள்ள. இந்த ஒரு பிரம்மை இருக்குது அவங்களுக்குள்ள. சக்ஸஸ் அடைய இதெல்லாம் யார் செஞ்சிட்ருக்காங்க, உண்மையிலேயே இல்லை நான் தான் அப்படின்ட்டு அவங்களுடைய ஒரு பிரம்மை ஏற்படுறது. உண்மையான செய்ய வச்சு வர மறந்துடுறாங்க. பகவானுடைய சக்தி எங்கள் காரியம் செய்ய வச்சிட்ருக்கு, நம்ம மூலமாக ஜஸ்ட்டு நம்ம கை கொடுக்குறோம், அவ்வளோதான். ஒரு கத்தி கத்தி நம்ம ஒரு கத்தி மாதிரி கத்தியை வச்சு பழம் கட் பண்ணுறாங்க அப்படின்னா, கட் பண்ணது வேற ஒருத்தர், நம்ம வெறும் அந்த கத்தி அதை எந்த நேரத்தில் எப்படி யூஸ் பண்ணோங்கிறது அது யூஸ் பண்ணவருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன நினச்சிருக்கோம், நான் தான் பழத்தை கட் பண்ணேன்னு நினச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி நான் தான் செஞ்சேன் எல்லாம் அப்படின்ட்டு ஒரு பிரம்மையில் வாழ்ந்துட்டுருக்குறோம் பிராமணர்கள். இது கூட ஒரு மூட நம்பிக்கை. நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய மூட நம்பிக்கை. நம்ம வந்து பகவானை தேடி கண்டுபிடிச்சோமா, இல்லை அவரு நம்மளை கண்டுபிடிச்சாரா? எத்தனை 2500 வருஷமாக நம்ம கண்ணு தேடிட்டு தானே இருக்கிறோம், கண்டுபிடிச்சோமா என்ன? பாபா வந்து நம்மளை தேடி கண்டுபிடிச்சி இங்கே வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இப்போ கூட நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம், ரஜாயில் இருக்கிறோம், கட்டிலில் கம்பளி இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இதை வந்து வேற ஒரு முரளியில் சொன்னார். இது சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம அதில் அப்படி ரொம்ப சோம்பேறி ஆயிடக்கூடாது. தன்னுடைய சோதனை பண்ணிகிட்டே இருக்கணும், நித்தம் சோதனைகள் நடக்கணும். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, மாயை வந்து பல ரூபத்தில் வரும், அதுக்கு நிறைய ரூபம் இருக்குது, அது பல ரூபங்களை தாரணை செய்யும். நம்ம எதிர்பார்க்காத வேஷம்லாம் அது போட்டு வரும், ரூபத்தை மாற்றிட்டு வரும். பாபா இதையும் சொன்னார், கூட கடைசி வரைக்கும் வரும், நம்ம அந்த சரீரத்தை விட்டு போகிறது வரைக்கும் வரும். மாயா வந்து அவ்வளோ டெக்னிக்கலான ஒரு மாயா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கு, 5 நிமிஷம் படுத்து எந்திரிப்பா, அது ஃப்ரெஷ் ஆகிடலாம். 5 மினிட்ஸ், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு தான் தூங்க வைக்கும். கடைசியில் பார்த்தா 5 மணி ஆயிரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்குது. சிலர் வந்து உலகத்தில் பதவி அடையணும், புகழ் அடையணும், நம்ம பிகேஸ்லேயும் இருக்குது. அவங்க என்னென்ன பாதையில் போகிறாங்களோ அதில் என்னெல்லாம் தடைகள் வருதோ அதெல்லாம் மாயா. சிலருக்கு கிளாஸுக்கு டெய்லி வரணும், ஆனால் ரொம்ப குளிருது, அதனால் எதுக்கு வரணும், சூரியன் வந்த பிறகு போகலாம், அதில் காலையில் எதுக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும், தூங்கிக்கலாம், படுத்துக்கலாம், கம்பளி இழுத்து போத்துட்டு குளிருது வேறு, சுடுதண்ணியும் இல்லை, சூடாக பெட் காஃபி கொடுத்தா பரவாயில்ல, அதுக்கு ஆள் இல்லை, நம்ம தான் போடணும், இதுக்கு படுத்து தூங்கும். சூரியன் நல்லா வந்த பிறகு இடம் எல்லாம் கிளைமேட்டு சூடாயிரும், அப்புறம் போவோம். உண்மையான பரீட்சை வந்து இதுதான். ஆனால் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம இந்த குளிரான தண்ணியில் குளிச்சிட்டோன்னு வச்சிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை குளிரில் போனீங்கன்னா உங்களுக்கு குளிர் தெரியாது. சுடு தண்ணியில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா லைட்டு சின்ன குளிரே ரொம்ப குளிராக தெரியும். ஃபீல் பண்ணியிருப்பீங்க தானே எல்லாருமே. அதனால் எவ்வளோ குளிருதோ அவ்வளோக்குள்ள குளிர்ந்த தண்ணியில் குளிச்சோம்னா முதல்ல கொஞ்சம் உதறும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நமக்கு குளிராது. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி பார்த்தா ஏதோ ஒரு ஜெயில், பாலடைஞ்ச ஜெயிலில் வந்து கடற்கரைக்கு நடுவில் வச்சுருந்தாங்க ஜெயிலில்.
அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி கொடுப்பாங்க, சுடுதண்ணியில் தான் குளிக்க வைப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற தண்ணி வந்து ஐஸ் தண்ணி. சுடுதண்ணியில் குளித்து பழகினவங்க ஐஸ் தண்ணியில் குதிக்க மாட்டாங்க. ஐஸ் தண்ணியில் குளித்து பழகம் இருந்திருந்தால் தண்ணிக்குள்ளே குதித்து தப்பிச்சு போயிடுவாங்க. அதனால் அந்த ஜெயிலில் என்ன பண்ணுவாங்க, சுடுதண்ணி தான் கொடுப்பாங்க. சுடுதண்ணி கொடுக்குற ஒரே ஒரு ஜெயில் அந்த ஜெயில் அப்படின்ட்டு பார்த்தோம் ஒரு தடவை. அதனால் எவ்வளோக்குள்ள குளிர் இருக்கோ அவ்வளோக்குள்ள குளிர்ந்த தண்ணியை குளித்தா நமக்கு குளிரே உடனே போயிடும். சுடுதண்ணியை குளிச்சோன்னா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சுடுதண்ணியில் குளித்தா அந்த நேரத்துக்கு சுகமாக இருக்கும், அப்புறம் குளிரும். ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அங்கேயே யோகா பண்ணோன்னா பிரச்சனை இல்லை. வெளியில் குளிர் சீசன் வந்து போகணும் அப்படின்னா நமக்கு அது ஃபீல் ஆகும். இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு சயின்ஸு. பாபா மேலே அன்புங்கிறது வெளியில் காட்டுற பொருள் கிடையாது, உள்ளுக்குள்ளே இதயபூர்வமானது. மற்றவங்களுக்கு காட்டிக்கிறேன்னா என் நேரமும் யோகா பண்ணுறேன் பார்க்குறாரா, எல்லோரும் பார்க்குற மாதிரி போய் பாபா ரூமில் யோகா பண்ணுறது, நான் இத்தனை மணி நேரம் யோகா பண்ணுறேன், நான் பெரிய யோகின்னு நினைக்கணும். இதனால் பாபாவுடைய அன்பு கிடைக்குமா? கிடைக்காது. காட்டிக்கலாம். யாரை ஏமாத்துறோம்? யார் இப்போ யாரோட சர்டிஃபிகேட் வேணுமா? அதான் பார்த்தோம்னா நேற்று இன்னொருத்தருடைய மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்னென்னபடி நல்லவனாக நினைக்கணும் அப்படின்ட்டு நிறைய தடவை அவங்களுக்காக யோகா பண்ணுறோம், போய் அவங்களுக்காக சேவ் பண்ணுறோம், இன்னொருத்தர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக. பாபாவை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணீங்க? இன்றைக்கி நாம் பாபாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்? பாபாவுடைய அன்பை அடையிறதுக்கு பாபா வந்து என் மேலே பலி ஆயிடணும். என் மேலே இம்ப்ரெஸ் ஆகி என்னுடைய விசேஷத்தன்மையை பார்த்து அவர் இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு பலி ஆயிடணும். அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்? அதுக்காக என்ன பண்ணேன்? உண்மையான அன்புங்கிறது, இதயபூர்வமான அன்புங்கிறது அவங்க புகழணும், அவங்க வந்து எனக்கு ஏதாவது கொடுக்கணும், இதை பேஸ் பண்ணி கிடையாது. அவங்க ஏதாவது எனக்கு கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கோ பைசாவோ கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே அன்பு, இல்லைன்னா எனக்கு அன்பு அவங்க மேலே இல்லை, இல்லைன்னா அவங்க மகிமை பாடினாங்கன்னா அவங்க மேலே அன்பு, அவங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்கள எனக்கு பிடிக்கலை, இந்த மாதிரி மாறக்கூடியது கிடையாது உண்மையான அன்பு. அன்புங்கிறது அந்த மாதிரியான ஒரு பொருள். நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே எப்படி வந்து ஒரு மரத்தில் இருந்து காய்ந்த இலைகள் விழுதோ அதே மாதிரி ஈஸியாக விழுந்துடும். விகாரங்களை வந்து வின் பண்ணுறது இல்லை அது நீக்கிறதுக்கான முயற்சி கிடையாது அங்கே அந்த இடத்துல. அங்கே ஈஸியாகிடுது. அன்பு வந்து எல்லாத்தையும் ஈஸியாகிடுது. அதனால் பிரபுவினுடைய அன்பு, பரமாத்மாவுடைய அன்பு, பகவானுடைய அன்பு, பாபாவினுடைய அன்பு தான் நம்மளை வந்து உண்மையான ஒரு சக்திசாலியான ஆயுதம். முடியாததை முடிக்க வைக்கும், கடினத்தை எளிதாக்கும், துக்கத்தை சுகமாக்கும். ஆக்சுவலி ஒவ்வொரு ஆத்மாவும் இதுக்காக தான், இந்த ஒரு தேடுதல் தான் இருக்குது. அவங்களுக்கு பரமாத்மாவை தெரியாதனால மனிதர்கள்ட்ட தேடிட்டு இருக்கிறாங்க. இவங்க மூலமாக கிடைக்குமா, அவங்க மூலமாக கிடைக்குமா. ஆனால் அந்த மனிதர்களும் தேடிட்டு இருக்கிறாங்க. அதனால் எப்படி அவங்களால நம்மளை வந்து திருப்திப்படுத்த முடியும்? அதனால் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. நான் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு எங்கேயாவது சுற்றிட்டு இருப்போம் கூட்டம் உள்ள இடத்துல. அப்போ எங்கேயாவது கலாறு காட்சேபம் நடந்தது, பஜனை நடக்குது அப்படின்னா அது அங்கே வில் பாட்டு ஏதாவது நடக்குதுன்னா அங்கே போய் உள்ளே போய் குதித்து அங்கே போய் உட்காந்துருவோம். ஏன்னா யாரும் பார்த்துடக்கூடாது, ஏன்னா யூனிஃபார்ம் இவங்க வந்து கிளாஸ் கட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு ஒளிஞ்சு இருப்போம். அந்த மாதிரி இருந்ததில் கூட ஒரு நன்மை இருந்திருக்கு. சில விஷயங்கள் அந்த மாதிரி காலத்துக்குள்ளே போயிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்களால் துன்பப்பட்டு தான் நான் இப்போ இங்கே இருக்கிறேன். அது வேறு விஷயம். ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா பாகவத புராணம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் உட்காந்துட்டேன். அப்போ அதில் வந்தது கதா காலட்சேபத்தில் மேலே இருக்கிறவர் கொடுத்தாருன்னா கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப குஷியாக இருந்தது இந்த விஷயத்தை கேட்டேன். ஆஹா, நம்ம வீட்டில் கூரை தான் இருக்குது, மேலே பிச்சுட்டு கொடுப்பாரு, அதனால் கூரையில் கொஞ்சம் ஓட்டையை போட்டு வைப்போம். அவர் கஷ்டப்படுறத விட நம்மளே பிச்சு வச்சுட்டா எப்படி? அப்போ அவன் எனக்கு தோணுச்சு கேட்குறதுக்கு ஏன் வந்து மக்கள்கிட்ட போய் கேட்கணும். மேலே இருக்கிறவர் வந்து கூரையை பிச்சுட்டு கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அவர்கிட்டயே கேட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாரு அந்த கலாச்சாரம் பண்ணவர். அதாவது கொடுக்கும்போது கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு, ஆனால் எடுத்தார் அப்படின்னா சாத்திட்டு தான் எடுப்பார் அப்படின்னு. கூடவே இதையும் சொல்லிட்டாருங்க. எனக்கு தோணுச்சு இது என்ன விஷயம், இப்படி பேலன்ஸ் ஆகலையே, இது வந்து ஒரு இங்கேயே இடிக்கிற மாதிரி இருக்க. கொடுத்தாருன்னா அள்ளி கொடுப்பாரான், இல்லைன்னா அடித்து வாங்குவாரான், என்ன கதை இது? மேட்ச் ஆகலையே. ஒருத்தருடைய கேரக்டர் இப்படி இருக்குது, சேஞ்ச் ஆகுமா டக்குன்னு? அதனால எனக்கு பிடிக்கலை, அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டேன். அது வந்து நான் வளர்ந்த பிறகு எனக்கு அப்போ புரிஞ்சுது. அந்த தப்படை அடி கொடுப்பாருன்னு சொன்னார் இல்லையா, சாத்துவார். அது வந்து நம்மளுடைய கர்மங்கள், நம்மளுடைய ஆக்ஷனுடைய ரியாக்ஷன் தான் நம்மளை
அடி கொடுக்குதே தவிர பரமாத்மா அந்த காரியம் செய்கிறது கிடையாது. அவருக்கு அது வேலை கிடையாது. ஜோ பரேகா சோ பரேகா அப்படின்ட்டு யார் செய்கிறாங்களோ அவங்க அடைவாங்க. கண்டிப்பாக செஞ்சது தான் வந்து நம்மளை ஊழ்வினை உறுத்து ஊட்டிகிட்ருக்கு. நிறைய பேர் இன்னொருத்தர் மேலே படியை போட்டுட்டு தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப இது பண்ணுறாங்க, பாதுகாத்துக்கிறாங்க, சேஃப்டியாக வச்சுக்கிறாங்க. இவரால் தான் நடந்தது, அவரால் நடந்தது அப்படின்னு. பாபா சொல்கிறாங்க பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் வரும், விக்னங்கள் எல்லாம் வரும். அடுத்த பாயிண்ட்டு ஃபரிஸ்தா என்றால் சுபமானது நினைப்பாங்க, சுபமானது தான் பேசுவாங்க. அவங்களே ஃபரிஸ்தா. பாபா என்ன சொல்கிறாரு, எப்படிப்பட்டது இதயமே இல்லாதவங்களாக இருந்தாலும் கூட, நிறைய இதயமாய் கொடுமைக்காரங்களாக இருந்தாலும் கூட, அதாவது ஓஷோ இருப்பார் இல்லையா, அவருடைய அக்கா ஓஷோவை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி அவங்க கர்ப்பத்தில் இருக்கும்போது லௌகீகத்தில் பழக்கம் இருக்குது. அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது அவங்களுடைய அம்மா வீட்டில் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க அண்ணா வீட்டில் இருப்பாங்க. இதுதான் பரம்பரை வழக்கம். அதாவது அவங்க அண்ணன் வந்திருந்தார், அண்ணன் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருந்தார். அந்த கிராமத்தை தாண்டி போகணும். அதாவது ஒரு படகுல அந்த கரைக்கு போனால் தான் அவங்க ஊர் இருக்குது. அந்த மாதிரி படகுல ஏறிட்டாங்க, ஏறுறதுக்கு போகிறாங்க. அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வழக்கம் ஒரு குடும்பத்தில் உள்ள 2 பேர் அந்த படகுல போகக்கூடாது, அது ரூல்ஸ் கிடையாது. அந்த மாதிரி அந்த ஊர் பழக்கம். அப்போ ஒருத்தர் தான் கொண்டு போனோம். இவங்க அம்மா விட்டுட்டு போகிறாங்க, அடுத்த தடவை வரலாம் அப்படின்ட்டு. அப்போ அங்கே ஒரு சன்னியாசி வந்தார், ஏற்றிட்டு போப்பா இவங்களையும் சேர்த்து ஒரே படகுல. ஏன்னா இங்கே இப்போ உங்கள் கர்ப்பத்தில் வயிற்றில் இருக்கிறவர் ஒரு காலத்தில் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆத்மாக்களையும் அந்த கரைக்கு கொண்டு சேர்ப்பார் அப்படின்னு சொன்னாராம்மா. இவ்வளோ தான் நான் கேட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் எந்திரிச்சு வந்துட்டேன். அதுலேருந்து சத்சங்கத்துலேருந்து வெளியே எந்திரிச்சு வந்துட்டேன். அதனால் யார் சுபமான விஷயங்களை நினைக்கிறாங்களோ, சுபமான விஷயங்களை பேசுகிறாங்களோ, அவங்க திரிகால தரிசி ஸ்திதி, அதாவது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. இது உலகத்தினுடைய விஷயம், உலகத்தின உள்ள தபஸ்யாவனுடைய சக்தி. பாபா இதை கூட என்ன சொல்கிறாரு, அல்ப காலத்தினுடைய ஒரு சக்தி. இந்த முரளியில் பாபா பக்தர்கள் மற்றும் ஞானி ஆத்மாக்களுடைய வித்தியாசத்தை சொன்னார். பக்தர்களுக்கு அல்பகால பலன் கிடைக்கிது, அல்ப காலத்தினுடைய குஷி கிடைக்கிது கொஞ்சம் நேரத்துக்கான. ஆனால் இந்த ஞானத்தின் மூலமாக சதா காலத்திற்கான குஷியை நம்ம அடைகிறோம். ஏன்னா இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் ஆதி மத்திய அந்தத்தினுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ தாதிகள் எப்படி பாலனை பண்ணாங்க, தாதிகள் என்ன பண்ணாங்க, இவங்களை இங்கே இழுத்து போடணும், இவங்களுக்கு சரண்டர் ஆக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் கிடையாது. ஆனாலும் அவங்க ஒரு அன்பாக ஒரு டோலி கொடுத்தாங்க. அந்த டோலி வாங்கினதில் அந்த அன்பில் அவங்க இங்கேருந்து போகவே இல்லை, அவங்க திரும்பி இங்கே சரண்டர் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பாலனைகள் இருந்தது, இந்த சுப பாவனையினுடைய சக்தி. அடுத்தது 3வது பாயிண்ட், ஃபரிஸ்தா என்றால் ஆடாத அசையாதவரை ஃபரிஸ்தா. பிரம்மா பாபாவுடைய விசேஷத்தை நம்ம பார்த்து படிச்சிருக்கிறோம். அதில் ஒரு பாயிண்ட் வரும். அதாவது பாபா ஒரு பொழுதும் சொன்னதில்லை நான் இன்றைக்கி பிஸியாக இருக்கேன் அப்படின்னு. எல்லா காரியமும் செஞ்சார், கூடவே பாலனையும் செஞ்சார். எவ்வளோ ஆத்மாக்களுடைய நிந்தனைகள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாரு. யஜ்யத்தில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஆனாலும் பாபா ஒரு பொழுதும் இதை சொல்லலை, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் குழந்தை, இல்லைனா நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் வாங்க அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. கடைசி நாள் முரளி எடுக்கணும்னா அவருக்கு எவ்வளோ கவலையாக இருந்தது. குழந்தைங்க முரளி கிடைக்கலன்னா சிந்தனை ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்ட்டு அதுக்காக ஸ்பெஷலாக டைம் எடுத்து கடைசியில் சொல்லிட்டு தான், முரளி கூட சொல்லிட்டு தான் அப்புறம் தான் அவருடைய உடலை தியாகம் பண்ணார். அந்த அளவுக்கு சேவையினுடைய நிர்ஸ்வார்த்த சேவாதாரி பாபா பிரம்மா இருந்தார். அதக் சேவாதாரியாக இருந்தார், களைப்படையாத சேவாதாரியாக இருந்தார், ஃபரிஸ்தாவாக இருந்தார். அவருடைய முகத்தில் ஒரு பொழுதும் டயர்டோ வேறு எந்த சின்னமும் இருக்காது. முகத்தில் குஷியினுடைய சின்னம் தான் இருக்கும் எப்போவுமே. குஷி, ஊக்கம், உற்சாகம், களைப்பற்ற தன்மை. நம்மளை பார்த்தோன்னு சொல்கிறாங்க, ஒழுங்காக தூங்கலையோ, ராத்திரி தூக்கம் இல்லையோ, இல்லைன்னா ரொம்ப பிஸியோ அப்படின்னு நம்ம முகத்தை பார்த்து ரேகைகளை பார்த்து அவங்க கேட்குறாங்க மனிதர்கள். ஆனால் பிரம்மா பாபாவுக்கிட்ட அதெல்லாம் தெரியவே இல்லை. இதுதான் ஃபரிஸ்தாவினுடைய அடையாளம். அதனால் ஃபரிஸ்தா என்றால் ஆடாத அசையாதவரே ஃபரிஸ்தா. நிரந்தரமாக சேவாதாரியாக இருப்பாங்க. அதாவது நிரகங்காரி தன்மை, பணிவு அப்படிங்கிறது கூட ஈஸியாக தான் இருக்கணும், ஈஸியான நிலை. அப்படி ஓசாவை பற்றி இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அங்கே போகும்போது ஒரு தடவை அவர் பப்ளிக்காக ஸ்பீச் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் திடீர்னு ஒரு செருப்பை கழட்டி அடிச்சிட்டார் ஒரு கன்னத்தில், பலார்னு.
ஆனால் ஓசோ ஸ்பீச் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தார். அவர் அடி வாங்கின மாதிரி ஃபீல் ஆகவே இல்லை. முடிஞ்ச பிறகு கடைசியாக சொன்னார், ஆனால் சகோதரரே, ஒன்று தான் கொடுத்தீர்கள், இன்னொரு கன்னம் இயங்குகிறதே, அதை ஏன் விட்டீர்கள் அப்படின்னாரு. அந்த அளவு அவர் பொறுத்துக்கிறத கூட எவ்வளோ சகஜமாக இருந்தது. அவர் ட்ரை பண்ணல, ஆனால் அது சகஜமாக இருந்தது. அவருடைய முகத்தில் அப்படி இருந்தது, ஒரு ஃபீலிங்கும் இல்லை, ஜீரோ பேலன்ஸ், ஜீரோ ஃபீலிங்ஸ். இப்போ உலகத்தினுடைய ஆத்மாக்கள் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க பாருங்கள். தனியாக சொன்னால் கூட விட்டுருவோம், எல்லாருக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னா விடுவோமா? அது ரொம்ப ஃபீல் ஆகும். சிவஜெயந்தியினுடைய முரளி. அதனால் பாபா வந்து எவ்வளோ பாக்கியசாலி குழந்தைகள், எத்தனை குழந்தைங்களுக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு பாருங்கள். சுயம் பாபாவை சந்திக்கிறதுக்கு மற்றும் அவர் கூட அவருடைய பர்த்டே கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறீங்க. உலகத்தில் உள்ளவங்க தேடிட்டு இருக்கிறாங்க, வாங்க எப்போ வருவீங்க, எந்த ரூபத்தில் வருவீங்க, கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் குழந்தைங்களாகி நீங்கள் சுயம் பாபா கூட கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி விசித்திரமான சீனை கனவுல கூட யோசிச்சு பார்த்துருப்போமா? ஒரு ஒரிஜினலாக உலக ரீதியாக யோசிக்க முடியாது, கனவுலையாவது கனவுல ஒரு விசித்திரமான யோசனையெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி விசித்திரமான யோசனை கனவுலையாவது வந்திருக்கா அந்த மாதிரி? ஆனால் இப்போ கனவுல இல்லை, நினைவில் நடந்துட்டு இருக்கு. ஓடி ஓடி வந்து குழந்தைங்க வந்து சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிறார் பாபா. அதனால் பாபாவை கூட குழந்தைங்களை பார்த்து சாகார ரூபத்தில் யார் கொண்டாடக்கு வந்திருக்காங்களா, ஓடி ஓடி வந்திருக்கிறவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆஹா, என்னுடைய சாலிக்கிராம் குழந்தைங்களே ஆஹா அப்படிங்கிறார் பாபா. ஆஹா, சாகார ரூபத்தை தரித்த பரிஸ்தா ஆத்மாவே, தேவதா குழந்தையே ஆஹா. 2 குழந்தைங்க, பக்த குழந்தைங்களும் இருக்காங்க, ஞானித்துவ குழந்தைங்களும் இருக்காங்க. 2 பேரும் கொண்டாடுறாங்க, பக்தர்களும் கொண்டாடுறாங்க, பாபா குழந்தைங்களும் கொண்டாடுறாங்க. பாபாவுடைய பர்த்டே சிவராத்திரியின் ரூபத்தில், அவங்க சிவராத்திரியின் ரூபத்தில் கொண்டாடுறாங்க, நம்ம சிவஜெயந்தியின் ரூபத்தில் கொண்டாடுறோம். பக்தர்கள் பாவனையில் அல்ப காலத்துக்கான சுகத்தை அடைஞ்சிடுறாங்க, அதுக்கே ஆஹா ஆஹான்னு பாட்டு பாடுறாங்க. ஆனால் குழந்தைங்களாகி நீங்கள் அல்ப காலத்திற்கான பலனை அடையிறதில்ல. பாபா கிட்ட இருந்து முழுமையாக ஆஸ்தி எடுத்துக்கிறீங்க, ஆஸ்தியின் அதிகாரிகளாக ஆகிடுறீங்க, முழுமையாகவே ஆகிடுறீங்க. அப்போ புரிஞ்சுதா பக்த ஆத்மாக்களுக்கும் ஞானி ஆத்மாக்களுக்கும் உள்ள வித்தியாசம்? பாபா கேட்குறாங்க. ஜெயந்தி கொண்டாடுறதுக்காக சிலர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கீங்க, சிலர் லண்டன்லேருந்து வந்திருக்கீங்க, சிலர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கீங்க, சிலர் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கீங்க. எவ்வளோ அன்பு! அந்த அன்புனால அங்கே வந்து சேர்ந்துட்டீங்க. அன்புங்கிற கயிறு உங்களை இழுத்து கொண்டு வந்துருச்சு. அதனால் பாபாவும் நினைவுபடுத்துகிறாரு, ஏன் பர்த்டே மட்டும் இல்லை குழந்தைங்களே, உங்களுக்கும் பர்த்டே, அதனால் எனக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறார் பாபா. ஏன்னா சாகார உலகத்தில் சிவபாபா வந்து குழந்தைங்க இல்லாமல் வேறு என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. முதல்ல வந்து பாபா குழந்தைங்களை நிமித்தமாக்குறாரு, அப்புறம் பேக் போனாக இருந்து பின்னாடி இருந்து கம்பைன்ட் ரூபத்தில் செய்விப்பவருங்கிற ரூபத்தில் நிமித்தமாக குழந்தைங்க மூலமாக செய்ய வைக்கிறார். ஒரு தடவை அம்மா வந்து அவங்களுடைய அனுபவம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது பாபா செய்விப்பவர்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் அந்த இடத்துல இருந்து செய்பவரும் பாபா தான் அப்படிங்கிற அனுபவத்தை அவங்க சொன்னாங்க. எப்படின்னா, அவங்க எங்கே சேவைக்கு போகிறாங்களோ, எங்கெங்கோ சேவைக்கு போனீங்க அம்மா, நீங்கள் அப்படி பண்ணீங்க எப்படி பண்ணீங்க சொல்கிறாங்க. நீங்கள் போன இடத்துலலாம் இவ்வளோ கூட்டம் வந்தது, அவ்வளோ கூட்டம் வந்தது. ஆனால் அம்மா சொன்னாங்க, நம்ம போகிற இடத்துல நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அங்கே யாரையாவது பாபா டச் பண்ணி அங்கே செஞ்சு அங்கே ரெடியாக வச்சுருப்பாராம். இவங்க போகணும், அவ்வளோதான், மீதியெல்லாம் பாபாவே செஞ்சு வச்சுருப்பாராங்க. அதனால் செய்விப்பவர் மட்டும் கிடையாது, செய்கிறவரும் பாபா அப்படின்னு அம்மா வந்து தன்னுடைய வாணியில் சொன்னாங்க ஒரு தடவை. இந்த மாதிரி பாபா வந்து குழந்தைங்களை நிமித்தமாக்கி அவர் செஞ்சிடுறாரு. இப்படி பழைய மகாபாரதம் இருக்குது, பழைய மகாபாரதத்துக்கும் பழைய மகாபாரதம், அதில் பர்பரிக் அப்படின்னு ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. இந்த பீமருடைய பையன், பீமன் அர்ஜுனனுடைய பையன், அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய தலையை தானே வச்சுருப்பாங்க, பலி கொடுத்துருப்பாங்க அவரை. அவர் தலை தான் அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கோம். முழு மகாபாரத யுத்தத்தையும் வந்து சாட்சியாக பார்த்த ஒரே ஆத்மா அந்த ஆத்மா தான். அவருக்கு சொல்லுவார், நான் வந்து அர்ஜுனனுக்கு திடீர்னு அகங்காரம் வந்துடும், நான் இருந்தனால தான் ஜெயித்தோம் அப்படின்ட்டு. பீமே சொல்லுவார், நான் 100 பேரை கொண்டனால தான் ஜெயித்தோம் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் அகங்காரம் வந்துடும். உடனே கிருஷ்ணன் சொல்லுவார், வாருங்க அந்த பர்பரிக்கை போய் பார்த்துட்டு வருவோம், அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு கேட்டோன்னா அவர் பர்பரிக்கு சொல்லுவார், அர்ஜுனா நீ எங்கே அம்பு விட்ட? நீ அம்பு விட்ட பீஷ்மரை நீ கொன்னியா? இல்லை, நீ அம்பு விட்ட முதல்ல சுதர்சன சக்கரம் போய் அவரை கொன்னுடுச்சு, அதுக்கப்புறம் தான் அவனுடைய அம்பு போச்சு. அதே போல் கர்ணனை நீ அம்பு விட்ட, ஆனால் அதுக்கு முன்னாடி அம்புக்கு முன்னாடி சுதர்சன சக்கரம் போய் அவரை வீழ்த்திடுச்சு, அதுக்கப்புறம் தான் அம்பு போச்சு. அங்கே செஞ்சவர் வந்து
யாருமே தெரில எனக்கு, ஒரே ஒரு இறைவன் பரமாத்மா மட்டும்தான் அங்கே காரியம் செஞ்சுட்டு இருந்தாரே தவிர இந்த மனிதர்களும் அங்கே செய்யலை. நீங்கள்லாம் சும்மா பேருக்கு தான் அங்கே இருந்தீங்க அப்படிங்கிறது அந்த பார்பரிக்குங்கிறவர் சொல்கிறதா அந்த ஸ்டோரியில் காட்டுவாங்க. இந்த மாதிரி பாபா தான் செய்கிறாரு, செய்யவும் வைக்கிறாரு, எல்லாமே நம்ம ஜஸ்ட் நிமித்தம், அவ்வளோதான். ஏன்னா சாகார உலகத்தில் பாபா சொல்கிறாங்கன்னா தனியாக குழந்தைங்க இல்லாமல் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நிராகாரமான உலகத்தில் நீங்கள் பாபாவை தனியாக விட்டுட்டு வந்துடுறீங்க, பாபா கிட்ட சொல்லிட்டு தான் போகிறீங்க. ஆனாலும் சாகார இந்த உலகத்தில் பாபாவுக்கு குழந்தைங்க இல்லாமல் அவருக்கு பிடிக்கிறது இல்லை எதுவுமே. குழந்தைங்க கண்டிப்பாக கூட வேணும் எனக்கு அப்படிங்கிறார் பாபா. குழந்தைங்களும் நீங்கள் வந்து பாபா கூட தான் இருப்பேன், பாபா கூட தான் போவோம் அப்படின்னு நிராகாரி உலகம் வரைக்கும் போவோம். அதுக்கு பிறகு சத்தியத்துக்கு தனியாக தானே போவீங்க. அதனால் பாபா எப்படி ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, கூடவே இருப்போம் கூடவே போவோம் அப்படிங்கிறது அவர் வந்து அந்த வாக்கை காப்பாற்றுறாரு. ஆனால் குழந்தைங்க பறந்தாமல் போகிறது வரைக்கும் காப்பாற்றுறீங்க, அதுக்கு பிறகு விட்டுட்டு போயிடுறீங்க என்னை தனியாக அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு முரளியில். பாருங்கள், நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டீங்க, அதனால் பாபாவை பாருங்கள் அன்புனால உங்களை சந்திக்கிறதுக்காக வந்துட்டார். எவ்வளோ அன்பு பாபாவுக்கு குழந்தைங்க மேலே. ஏன்னா குழந்தைங்க பார்க்காம பாபாவில் இருக்க முடியாது, குழந்தைங்க நீங்களும் பாபாவை பார்க்காம இருக்க முடியாது. பாபாவை வந்து ரொம்ப அன்பாகவும் இருக்கிறாரு, ரொம்ப விடுபட்டவராகவும் இருக்கிறாரு, நேராகவும் இருக்கிறார், ரொம்ப பேராகவும் இருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு மகிமை. பாபா சொன்னார், அதனால் நீங்கள் குழந்தைங்க நிறைய பேர் கார்டில் பாபாவுக்கு கார்டு மூலமாக வாழ்த்து கொடுத்துருக்கீங்க. ஏதோ ஒரு பொருள், அது ஒரு பொருளாக இருந்தால் கூட பாபா சொல்கிறாங்க அது உள்ளத்தினுடைய ஊக்கம் உற்சாகத்தினுடைய லெட்ரு. இதெல்லாம் வந்திருக்கோம் பாபா கிட்ட. பாபா வந்து அது வதனத்தில் அந்த கிஃப்டை ஒரு மியூசியமாக வைக்கிட்டார். உங்கள்கிட்ட அந்த கிஃப்டை எல்லாம் எப்படி வந்து உங்களுடைய மியூசியம் வந்து நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னா சேவைக்காக கட்டியிருக்கீங்க, ஆனால் பாபாவுடைய மியூசியம் குழந்தைங்களுக்காக கட்டி வச்சுருக்காரு. அதாவது அன்பினுடைய மியூசியம். அதனால் யாரெல்லாம் கிஃப்ட் அனுப்பியிருக்கீங்க, லெட்டர் அனுப்பியிருக்கீங்களோ பாபா சொல்கிறாங்க அந்த அன்பு நிறைந்த கிஃப்ட் ஆகட்டும் லெட்டர் ஆகட்டும் அதை பார்த்து பார்த்து பாபா ரொம்ப உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறார். அதனால தான் பாபா சொல்கிறாங்க என்கிட்ட வந்து அன்பினுடைய மியூசியம் நான் வதனத்தில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு மியூசியம் உங்கள் ஊரில் கிடையாது, உங்கள் உலகத்தில். பாபா வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுடைய அந்த கிஃப்டை பார்த்து பார்த்து குழந்தைங்களுடைய ஒவ்வொரு முகமும் அதில் தெரியுது பார்க்கும்போது. இந்த மாதிரி கேமரா உங்கள்கிட்ட இருக்கா உலகத்தில், சாகார உலகத்தில்? பாபா கேட்குறாங்க. பாபா வந்து இந்த கிஃப்ட்டை பார்க்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் வந்ததா, நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. பாபா வந்து இந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னா இன்னொரு எண்ணம் தோணுச்சு, எனக்கு இன்னொரு கிஃப்ட்டு வேணும், கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சிவஜெயந்தி அப்படின்னா ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, பலி கொடுக்குறாங்க பக்தர்கள். நீங்கள் குழந்தைங்க எல்லாமே பாபாவுக்கு பலி ஆயிட்டீங்க, எல்லோரும் பலி ஆயிட்டீங்க தானே, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? குழந்தைங்க இந்த ஞான மார்க்கத்தில் போக போக கொஞ்சம் டயர்டாயிடுறீங்க, ரொம்ப களைப்பு ஃபீல் ஆகுது, உங்களுக்கு ரொம்ப உழைப்பு ஃபீல் ஆகுது. அதனால் நிரந்தரமாக யோகா பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் முடிச்சிடும் பாபா அப்படின்ட்டு பாபாவுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்கிறீங்க. பாபா நீங்கள் கவலைப்படாதுங்க, எல்லாம் முடிஞ்சிடும், அதெல்லாம் நடந்துடும், ஓஜாயிகா. ஆனால் பாப்தாதாவுக்கு பார்க்குறாரு குழந்தைங்க வந்து சில நேரங்களில் கொஞ்சம் மனசு உடைஞ்சு போய்ட்றாங்க, தனிமைத்தன்மை ஃபீல் பண்ணுறாங்க, களைப்படைகிறாங்க, எங்களுடைய பாக்கியத்திலே இல்லை அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இந்த மாதிரி குழந்தைங்க யோசிக்கிறது பாபாவுக்கு பிடிக்கலை. மொத்தமாக சொல்லப்போனால் பாபா சொல்கிறாங்க முரளியில், நீங்கள் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கலைங்க, சுத்தமாக பிடிக்கலைங்க. நம்ம சொல்லுவோம்ல, நம்மளை பிடிச்சவங்கள்ட்ட சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் கஷ்டப்படுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதே போல் பாபா சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு எஜமானர்கள், நீங்கள் கஷ்டப்படுறதா. பாக்கியவானுடைய எஜமானர்கள் அவங்க கஷ்டப்படுறதா நல்லா இருக்குமா? என் குழந்தைங்க கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்குமா? கேட்கவே பிடிக்கல பாபா சொல்கிறாங்க, கேட்குறதுக்கே நல்லா இல்லை. அதனால் பாபாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த பர்த்டேக்கு வந்து பாபாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருங்க, சரியா? சூலமான கிஃப்ட் அனுப்புனீங்கள, அது எமர்ஜ் ஆயிடுச்சு வதனத்தில், அதை நான் பார்த்துட்டேன். ஆனால் நிராகாரமான உலகத்தில் அது எமர்ஜ் ஆகாது அந்த கிஃப்ட்டு. அங்கே வந்து சங்கல்பத்தினுடைய கிஃப்ட்டு தான் வந்து சேரும். அதனால் பாபாவுக்கு தோணுச்சு இன்றைக்கி எல்லா குழந்தைங்கள்ட்டையும் ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு. கிஃப்ட்டு கொடுப்பீங்களா எல்லா குழந்தைங்களும் பாபா கேட்டாங்க. இல்லைனா அங்கே போனோன்னா திருப்பி வாங்கிப்பீங்களா, பாபா எனக்கு வேணும் திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? மதுபன் எங்கள் நாடுனா எங்கள் நாடுல அது அங்கே சொன்னது அங்கேயே போச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா பாபா கேட்குறாங்க. ஏன்னா என் குழந்தைங்கள ரொம்ப புத்திசாலிகள் எனக்கு தெரியும். பாபா கிட்ட சொல்கிறாங்க, பாபா நாங்கள் விரும்பவே இல்லை, ஆனால் அதுவே வந்துருச்சு பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஏன் ஏற்றுக்கிட்டீங்க, வீட்டில் ஏன் ஏற்றுனீங்க? வந்துட்டுனா எடுத்துப்பீங்களா, வச்சுப்பீங்களா?
இப்போ பசுமாடு ஒன்று வளர்த்துட்டு இருந்தீங்க, இல்லை காளை மாடு வளர்த்துட்டு இருந்தீங்க, அதை ஒருத்தருக்கு விற்றுட்டீங்க. அது பழக்க தோஷத்தில் அதை மேய விட்டாங்க, அவங்க வாங்கிட்டு போனாங்க. அது பழக்க தோஷத்தில் இங்கே வந்துச்சுன்னா உள்ளே வச்சுப்பீங்களா? திருப்பி கொடுப்பீங்களா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருளை யாரோ ஒருத்தவங்க வலுக்கட்டாமல் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்குவீங்களா? திருப்பி கொடுத்துருவீங்க தானே. அதனால் நீங்கள் வந்தால் கூட ஏன் உங்களை உள்ளே சேர்த்துக்கிறீங்க பாபா கேட்குறாரு. மாயா அதை திரும்பி வர வச்சிரும் நீங்கள் கொடுத்ததை கூட. ஆனால் நீங்கள் அதை ஸ்வீகாரம் பண்ணாதீங்க. இந்த அளவு தைரியம் இருக்கா பாபா கேட்குறாங்க. யோசித்து சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அங்கே போய் சொல்லக்கூடாது. வீட்டில் போன பிறகு பாபா எனக்கு விருப்பமே இல்லை, ஆனால் வந்துடுது பாபா அப்படின்னு. நான் விரும்பலை, ஆனால் அந்த மாதிரி நடந்துருச்சு. அந்த மாதிரி லெட்டர் எழுத மாட்டீங்களே. உங்களுடைய தைரியம் பாபாவுடைய உதவி. யாருக்கு தைரியம் இருக்கோ அவங்களுக்கு தான் பாபா ஹெல்ப் பண்ணுவார். தைரியத்தை அதிகப்படுத்துங்க. அப்போ பாருங்கள் பாபா உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு. நீங்கள் தைரியங்கிற ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. பாபா உதவி கொடுப்பாரு, கொடுத்தே ஆகணும், கிடைத்தே தீரும். இது கேரண்டி. நீங்கள் எல்லாருமே என்னுடைய குழந்தைங்க தைரியசாலி குழந்தைகள். ஆக்சுவலி தைரியம் இல்லைன்னா என்னுடைய குழந்தைங்களும் ஆயிருப்பீங்களா? ஆனால் எல்லா காரியத்திலையும் அதை வெளிப்படுத்தணும். எல்லாமே முடிஞ்ச பிறகு நான் தைரியசாலி ஆத்மா அப்படின்னு ஞாபகம் வரக்கூடாது. நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி சமயத்துக்கு மறந்து போயிடுறாங்க. எல்லாமே முடிஞ்ச பிறகு அப்புறம் தைரியம், ஐயோ தைரியம் வச்சுருந்தா பாபா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அப்புறம் தான் ஞாபகம் வருது நிறைய குழந்தைங்களுக்கு. பாபா சொல்கிறாங்க. ஆகையினால சமயப்படி எல்லா சக்திகளையும் யூஸ் பண்ணுறது தான், இதற்கு தான் சொல்லப்படுது ஞானித்துவ ஆத்மா. அதில் நீங்கள் ஞானித்துவ ஆத்மாக்கள் தானே பாபா சொல்கிறாங்க. அதனால் யார் தைரியம் வைக்கக்கூடிய தைரியம் வைத்து உதவி பெறக்கூடிய குழந்தைகளும் அவங்களே ஃபரிஸ்தா. ஓம் சாந்தி. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. அமிர்தத்தின் சுவையாக இருப்பவர், யோகத்தின் பிரசாதமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. சத்துவத்தின் சாரமாக இருப்பவர், எல்லையற்ற புனிதத்தை கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பாபதாதாவின் அருமை புதல்வர், இறைவனின் அதிசயமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பூஜத்தின் ரகசியமாவர், மௌனத்தின் இசையவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. சாதனையின் பாதையில் நடப்பவர், யாகத்தின் சிப்பாயாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா.